ஹாய், வெல்கம் டு தன்விகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நடுவில் ஒரு நரம்பும் அந்த தோலும் எடுத்துகிட்டு நல்லா மோர் கலக்கி அதில் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கருத்தும் போகாது, அந்த துவப்பையும் எடுத்துரும். பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சு வந்த விட்டி நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா வதங்கின விட்டி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அரிஞ்சு வச்சுருந்தா வாழைப்பூவையும் எடுத்து அதில் போட்டுடணும். ரொம்ப இறுத்து போடாதீங்க, அப்போ தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். இறுத்து போடாமல் அப்படியே கொஞ்சம் புளியாமல் போட்டிங்கன்னா அதில் தண்ணி ஊற்ற வேண்டியது வராது. அதே தண்ணியில் நல்லா வதங்கி சூப்பராக வெந்து வந்துடும். அப்புறம் நம்ம தேங்காய் துருவி இறக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா வயிறு புண்ணு, சூடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ்.